ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். 1/12/2025 ஆர்ஆர்பி குரூப் டில கேட்ட ஜிகே அண்ட் சயின்ஸ் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ், லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. ஒவ்வொரு ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸும் நாம வந்து டெய்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியல்ல உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி என்டிபிசி 2025க்கான செலக்ஷன் பேட்ச், ஜேஇக்கான பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடிக்கான பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுனால நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இந்த ஆஃபர் வந்து 3/12/2025 நாளைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. அப்கமிங்ல வரக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எங்க ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேருக்கு எனக்கு பிடிஎஃப் கோர்ஸ் வேணும், எம்டிஎஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம். நீங்க 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த ஆஃபர் வந்து நாளைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கான தனி பேட்ச் வந்து கொடுத்திருப்போம். அந்த பேட்ச்ல ஒவ்வொரு வாரமும் படிக்கிறதுக்கான பிளான் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு டெஸ்ட் இருக்கும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லிருக்காங்க? நியூ செக்ரட்டரி ஆஃப் த ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், அதாவது ரான்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ ராவோட நியூ செக்ரட்டரி யாருன்னு கேட்டிருக்காங்க. ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கோட நியூ செக்ரட்டரி யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்பாயின்மெண்ட்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரக் ஜெயின். ஓகேவா? சோ இவர் தான் பாத்தீங்கன்னா நியூ செக்ரட்டரி ஆஃப் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். இவருக்கு முன்னாடி செக்ரட்டரியா இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவி சின்கா. ஓகே, சோ இந்த ஷிஃப்ட்ல இந்த கொஸ்டின் வந்திருக்கு. பரக் ஜெயின் வந்து நியூவா அப்பாயிண்ட் ஆனவர். எதுக்கு? ராவோட செக்ரட்டரியா. உங்களுக்கு அடுத்த ஷிஃப்ட்ல எப்படி கேட்கலாம்னா இவருக்கு முன்னாடி செக்ரட்டரியா இருந்தவர் யாருன்னு கேட்கலாம். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவி சின்கா. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. During the electrolytic refining of metals, the impure metal dissolves from the dash. Okay, so அப்போ impure metal வந்து இந்த electrolytic இதுல ஓகேவா? so electrolysis பண்ணும்போது impure metal வந்து எதுல dissolve ஆகும்னு கேட்டிருக்காங்க. எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா anode-ல. Okay, what was the urban poverty rate in financial year 24 according to a 2024 State Bank of India report? 2024 ஆண்டு பாரத ஸ்டேட் வங்கி அறிக்கையின்படி நிதியாண்டு 24 நகர்ப்புற வறுமை விகிதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னா 4.09%. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who won the அர்ஜுனா அவார்டு? சோ அர்ஜுனா அவார்டு பாருங்க, போன ஷிஃப்ட்லயும் கொஸ்டின் இருந்துச்சு. நேத்து நாம டிஸ்கஸ் பண்ண இதுலயும் அர்ஜுனா அவார்ட்ல இருந்து கொஸ்டின் இருந்துச்சு. இதே மாதிரி பேரா கேம் தான் அதுவும். பேரா பாக்ஸரா? சோ பேரா பாக்ஸர் வந்து கேட்டிருந்தாங்க. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேரா ஸ்விம்மிங்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Who won the அர்ஜுனா அவார்டு ஃபார் பேரா ஸ்விம்மிங் இன் 2024? சோ அதே கொஸ்டின் கேட்கலனாலும் அதுக்கு ரிலேட்டடான டாபிக், அதே டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க. அர்ஜுனா அவார்ட்ல இருந்தே கொஸ்டின் வந்திருக்கு. சோ பேரா ஸ்விம்மிங் 2024க்கு அர்ஜுனா அவார்டு வாங்கினவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கு கொடுத்திருக்காங்க? ஸ்விம்மர் முரளிகாந்த் பெட்கர். ஓகேவா? சோ இவருக்கு தான் என்ன கொடுத்திருக்காங்க? பேரா ஸ்விம்மருக்கான அர்ஜுனா அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்து 2024 ஆண்டு பேரா நீச்சலுக்கான அர்ஜுனா விருதை பெற்றவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா முரளிகாந்த் பெட்கர். இவர் தான் பாத்தீங்கன்னா பேரா நீச்சலுக்கான அர்ஜுனா அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. ஸ்பிளிட்டிங் ஆஃப் லைட் இன்டு இட்ஸ் கலர்ஸ் இஸ் நோன் அஸ் டேஷ் ஆஃப் லைட். ஒளியை அதன் வண்ணங்களாக பிரிப்பதற்கு என்ன பேரு? டிஸ்பர்ஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின். On May 22, 2025, the United Kingdom and the Republic of Mauritius signed a treaty for the formal transfer of sovereignty over the Chagos archipelago. The agreement also addresses the future of the joint US-UK military base on Diego Garcia. என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ யூகேயும் ரிபப்ளிக் ஆஃப் மொரீஷியஸும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாவர்னிட்டியை சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்ல வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ யூகே வந்து எந்த நாட்டு கூட சைன் பண்ணியிருக்காங்க? எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பர் ஆஃப் சாவர்னிட்டி. ஓகே, ஸோ சாவர்னிட்டினா இறையாண்மை. ஓகே, அதை டிரான்ஸ்பர் பண்றதுக்கு யூகேயும் எந்த கண்ட்ரியும் சைன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. யூகே அண்ட் ரிபப்ளிக் ஆஃப் மொரீஷியஸ். இதுதான் கொஸ்டின். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க.
ஐக்கிய ராஜ்யம் மற்றும் மொரீஷியஸ் குடியரசு. ஓகேவா? சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இறையாண்மையை மாற்றுவதற்கான அந்த ஒப்பந்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கையெழுத்திட்டு இருக்காங்க. ஓகே, இந்த இது வந்து அந்த சேஞ்ச் டிரான்ஸ்பர் ஆஃப் சாவர்னிட்டி வந்து எந்த 2 நாடுகளுக்கு இடையே கையெழுத்தாகியிருக்கு அப்படின்னா யூகே அண்ட் ரிபப்ளிக் ஆஃப் மொரீஷியஸ். ஓகே, the national e-vidhan application NEVA. ஓகேவா? NEVA. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எந்த யூனியன் டெரிட்டரி லான்ச் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. நேஷனல் e-vidhan application has been launched by which union territory? சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுச்சேரி இல்லனா பாண்டிச்சேரி. ஓகேவா? நேஷனல் e-vidhan application எங்க லான்ச் பண்ணிருக்காங்கன்னா புதுச்சேரியில. தேசிய மின் விதான் பயன்பாடு எங்க தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுச்சேரி. ஓகே, when an acid reacts with a base. ஓகேவா? ஒரு ஆசிட் இருக்கு, ஒரு அமிலம் இருக்கு, அந்த அமிலம் வந்து ஒரு பேஸ் கூட, ஒரு காரம் கூட வினைபுரியுது. அமிலமும் காரமும் சேர்ந்து வினைபுரியும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? இதுதான் கொஸ்டின். ஒரு அமிலம் ஒரு காரத்தை கூட வினைபுரியுது அப்படின்னா அவுட்புட் என்ன வரும்? உங்களுக்கு ரிசல்ட் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சால்ட் அண்ட் வாட்டர், இதுதான் கிடைக்கும். இததான் நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நடுநிலையாக்கல் வினைன்னு படிச்சிருப்போமா? அமிலமும் காரமும் வினைபுரிந்து நமக்கு உப்பும் நீரும் கிடைக்கும். இததான் நாம என்ன சொல்லுவோம்னா நடுநிலையாக்கல் வினைன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கு கேட்ட கொஸ்டின் இதுதான். ஓகேவா? அமிலமும் காரமும் சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும்? சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கும். இதை நடுநிலையாக்கல் வினைன்னு சொல்லுவோம். இதுதான் கேட்ட கொஸ்டின். உதாரணத்துக்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஓகே, இது வந்து ஆசிட். ஓகே, சோடியம் ஹைட்ராக்சைடு இது வந்து காரம், பேஸ். இது ரெண்டும் வினைபுரியும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கி? இந்த H இந்த OH கூட சேர்ந்துக்கிடும். சேர்ந்து 2 H வருமா? H2O வாட்டர் கிடைக்குமா? அதுக்கப்புறம் இந்த சோடியம் வந்து இந்த குளோரின் கூட சேர்ந்துக்கிடும். அப்போ சோடியம் குளோரைடுன்னு மாறிடும். சோடியம் குளோரைடுங்கிறது என்னது? நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய உப்பு. ஓகேவா? அப்போ உப்பும் கிடைக்கி வாட்டரும் கிடைக்குதா? இதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு சல்பியூரிக் அமிலம் எடுத்துக்கோங்க. H2SO4 கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட வினைபுரியுது. அப்ப என்ன இருக்கும்? இந்த ஹைட்ரஜன் வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ராக்சைடு கூட வினைபுரிந்து நமக்கு H2O வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த கால்சியம் இந்த சல்பேட் கூட வினைபுரிந்து கால்சியம் சல்பேட் வந்து கிடைக்கும். அப்ப இந்த வினையை வந்து நாம என்ன சொல்லுவோம்? நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். தமிழ்ல நடுநிலையாக்கல் வினைன்னு சொல்லுவோம். ஒரு அமிலமும் காரமும் வினைபுரிந்து நமக்கு உப்பையும் நீரையும் கொடுக்கும். இததான் நாம நடுநிலையாக்கல் வினைன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் பேஸ், அதோட ப்ராடக்ட் வந்து சால்ட் அண்ட் வாட்டர் கிடைக்கும். இந்த ரியாக்ஷனுக்கு பேரு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ தமிழ் மீடியமுக்கு அதை தான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஒரு அமிலம் வந்து காரத்து கூட சேர்ந்து வினைபுரியுது அப்படின்னா உப்பும் தண்ணியும் சேர்ந்து கிடைக்கும். இததான் நடுநிலையாக்கல் வினை இல்லைன்னா நடுநிலைப்படுத்தல் வினை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, what is the GDP growth rate of India 2025 by IMF? IMF படி GDP growth என்ன? ஓகே, இந்தியாவோட GDP growth என்ன 2025ல கேட்டிருக்காங்க. ஏன்னா நாம வந்து 25க்கும் படிச்சுட்டு போயிருப்போம், 26க்கும் படிச்சுட்டு போயிருப்போம். எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா 2025ல GDP growth என்னன்னு கேட்டிருக்காங்க IMF படி. ஓகேவா? IMF படி பாத்தீங்க அப்படின்னா 6.6%. 2025க்கு 6.6%. 2026க்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 6.2% வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க? நேஷனல் மிஷன் ஃபார் கிரீன் இந்தியாவோட கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட அந்த மலைத்தொடர்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல உங்களுக்கு ஆரவல்லி ரேஞ்ச் இருந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் இருந்திருக்கலாம், இல்ல ஹிமாலயன் ரீஜியன் வந்து இருந்திருக்கலாம். ஓகேவா? நேஷனல் மிஷன் ஃபார் கிரீன் இந்தியாவோட கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட அந்த மலைத்தொடர்களோட நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்னு இருந்திருக்கும். ஒன்னு ஆரவல்லி, இல்ல வெஸ்டர்ன், இல்லனா இந்தியன் ஹிமாலயன் ரீஜியன் வந்து இருந்திருக்கும். மூணுல ஏதாவது ஒன்னு இருந்திருக்கும். ஓகேவா? த ஆரவல்லி ரேஞ்ச், த வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் த இந்தியன் ஹிமாலயன் region or the specific mountain ecosystem brought into sharp focus under the revised roadmap of the National Mission for Green India. National Mission for Green India ஓட கவனத்துக்கு கொண்டு வரப்பட்ட அந்த மலைத்தொடர்கள் எது? இதுதான் கொஸ்டின். சோ எதுனால இருந்திருக்கலாம் ஆப்ஷன்ல. ஓகேவா? சோ ஆரவல்லி ரேஞ்ச், வெஸ்டர்ன் காட்ஸ், இந்தியன் ஹிமாலயன் ரீஜியன். ஓகே, ஆரவல்லி மலைத்தொடர், மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் இந்திய இமயமலை பகுதி தேசிய பசுமை இந்தியா இயக்கத்தின், ஓகேவா, தேசிய பசுமை இந்தியா இயக்கத்தின் திருத்தப்பட்ட திட்ட வரைபடத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட மலை சுற்றுச்சூழல் அமைப்புகள். ஓகேவா? தேசிய பசுமை இந்தியா இயக்கத்தின் திருத்தப்பட்ட திட்ட வரைபடத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட சுற்றுச்சூழல் மலை அமைப்புகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. எதனாலும் நீங்க எழுதலாம். ஆப்ஷன்ல எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிருக்கணும். ஆரவல்லி இருந்தா ஆரவல்லி சூஸ் பண்ணிருக்கணும். மேற்கு தொடர்ச்சி மலை இருந்தா மேற்கு தொடர்ச்சி மலை, இல்லனா இமயமலை பகுதி இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க ஆப்ஷன்ல சூஸ் பண்ணிருக்கணும். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 32-bit மைக்ரோ ப்ராசஸர். ஓகேவா? சோ இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் 32-bit மைக்ரோ ப்ராசஸரோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. விக்ரம் 3201. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து இந்தியன் ரயில்வேஸ் கூட சேர்ந்து எதை லான்ச் பண்ணிருக்காங்க? உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் கொலாபரேட்டட் வித் இந்தியன் ரயில்வேஸ் டு லான்ச் இட்ஸ்
லான்ச் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் விஸ்தா டோம் ஜங்கிள் சஃபாரி ட்ரெயின். ஓகேவா? ஸோ என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க? விஸ்தா டோம் ஜங்கிள் சஃபாரி ட்ரெயின். யாரு? உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டின் வந்து இந்தியன் ரயில்வேஸ் கூட எந்த கவர்மெண்ட் விஸ்தா டோம் ஜங்கிள் சஃபாரி ட்ரெயினை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கலாம். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியா ஹேஸ் லான்ச் இட்ஸ் ஃபர்ஸ்ட் 3 நானோமீட்டர் சிப் டிசைன் சென்டர்ஸ் இன். சோ எங்க லான்ச் பண்ணிருக்காங்க? நொய்டா அண்ட் பெங்களூர்ல. ஓகே, 3 நானோமீட்டர் சிப் வடிவமைப்பு மையங்களை இந்தியா வந்து எங்க தொடங்கி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நொய்டாலையும் பெங்களூர்லயும். When a hydrocarbon undergoes complete combustion with sufficient oxygen, the final products are. ஒரு ஹைட்ரோகார்பன் எடுத்துக்கலாம். ஹைட்ரோகார்பனை வந்து கம்ப்ளீட் ஆக்சிஜன் வச்சு எரிக்கும். கம்பியூஷன் பண்ணும்போது ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கிடைக்கும். ஓகேவா? சோ இதுதான் உங்களுக்கு ஆப்ஷன்ல இருந்திருக்கும். ஹைட்ரோகார்பன் வந்து கம்பியூஸ் ஆகும்போது அதிகம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ஆக்சிஜனை வச்சு கம்பியூஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா CO2ஆவும் H2Oவாவும் மாறும். ஓகே, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் தண்ணீரா மாறும், வாட்டரா மாறும். From November 2024 to February 2025, இந்தியா ரெக்கார்டட் டேஸ் எர்த்குவேக். இந்தியாவுல எத்தனை நிலநடுக்கங்கள் வந்து பதிவாகி இருக்கு? நவம்பர் 2024 இருந்து பிப்ரவரி 2025 வரைக்கும் 159 நிலநடுக்கங்கள் வந்து பதிவாகி இருக்கு. Approximately 8.9 million urban houses have been constructed and delivered to beneficiaries under the Indian government flagship dash யோஜனா. அதாவது இந்தியாவுல நம்ம எந்த யோஜனா மூலமாக 8.9 மில்லியன் நகர்ப்புற மக்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க? வீடு கட்டி கொடுத்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. எந்த யோஜனா மூலமாக? பிரதன் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஆவாஸ்னால என்ன அர்த்தம்? வீடுன்னு அர்த்தம். ஓகேவா? இந்திய அரசாங்கத்தின் முதன்மையான பிரதன் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 8.9 மில்லியன் நகர்ப்புற வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்களே உங்க ஊர்ல பாத்திருப்பீங்க, அப்படித்தானே? சோ 8 மில்லியன் மக்களுக்கு அந்த நகர்ப்புற வீடுகள் கட்டி கொடுத்திருக்காங்க இல்லையா? அந்த யோஜனாவோட நேம் என்ன? இதுதான் கேட்ட கொஸ்டின். ஆவாஸ் யோஜனா, பிரதன் மந்திரி ஆவாஸ் யோஜனா. A body floats in water when its weight is equal to or less than the weight of the water is displaces. அதாவது ஆர்கிமிடிஸோட தத்துவம். ஓகேவா? நேத்து கூட பார்த்தோம் இல்லையா? ஆர்கிமிடிஸ் தத்துவம் தான் அகைன் கேட்டிருக்காங்க. This occurs because the dash force. ஓகேவா? இப்போ ஒரு தண்ணி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த தண்ணிக்குள்ள ஒரு டம்ளர்ல தண்ணி இருக்கு, அதுக்குள்ள ஒரு பாலை தூக்கி போடுறோம். ஓகேவா? இல்லைன்னா ஒரு கல்லை தூக்கி போடுறோம். நல்ல வெயிட்டா இருக்க ஒரு கல்லை தூக்கி போடுறோம். இல்ல நாமளே ஒரு கிணத்துக்குள்ள குதிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். மேல இருந்து குதிப்போம் இல்லையா? சோ அப்படி குதிக்கும் போது பாத்தீங்கன்னா வெளியேறக்கூடிய நீர் இருக்கு இல்லையா? அது வந்து அந்த உள்ள போட்ட அந்த ஆப்ஜெக்டோட எடை இழப்புக்கு வந்து என்னவா இருக்கும்? சமமா இருக்கும். அப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸோட நேம் என்ன? இதுதான் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சோ என்னன்னா அப்வர்ட் பியாண்ட் ஃபோர்ஸ். அப்வர்ட் பியாண்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? சோ தமிழ் மீடியம்க்கு பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு சோ அந்த விசை வந்து என்ன சொல்லுவோம்னா மேல் நோக்கிய மிதப்பு விசை. ஓகே, இந்த ஆர்கிமிடிஸ் தத்துவத்துல அந்த ஏற்படக்கூடிய அந்த விசை, இதுதான் கொஸ்டின். ஓகேவா? சோ அந்த விசைக்கு பேர் என்னன்னா மேல் நோக்கிய மிதப்பு விசை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ராஜஸ்தான்ஸ் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். சோ இதுதான் உங்களுக்கு ஆப்ஷன்ல, இவங்களோட நேம் தான் இன்னைக்கு ஆப்ஷன்ல இருந்தது. ஓகேவா? டேஸ் ரீசன்ட்லி லெட் a surprise raid on a food and milk processing factory in மகுவா ஏரியா, தௌசா டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க? சடனா போயிட்டு ஓகே சர்ப்ரைஸா ஒரு ரைடு மாதிரி நடத்திருக்காங்க. சோ அதை நடத்தினவங்க யாரு? ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த மகுவா ஏரியால தௌசா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அந்த மில்க் ப்ராசஸிங் ஃபேக்டரியில அந்த ரெய்டை நடத்தினவங்க யாரு? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. யாருன்னா கிரோடிலால் மீனா. ஓகே, ராஜஸ்தான் விவசாய அமைச்சர் டாக்டர் கிரோடிலால் மீனா சமீபத்தில் தௌசா மாவட்டத்தின் மகுவா பகுதியில் உள்ள உணவு மற்றும் பால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் திடீர் சோதனைக்கு தலைமை தாங்கினார். ஓகேவா? சோ இதுதான் உங்களுக்கு அவரோட நேம் தான் இன்னைக்கு ஆப்ஷன்ல இருந்துச்சு. ஓகே, அந்த ரைடை நடத்தினவங்க யாரு? அதுக்கு தலைமை தாங்கினவங்க யாருன்னா கிரோடி லால் மீனா. Which is the part of the male reproductive system where male gametes are produced. எது? இதுல எது male reproductive system? Testes. ஓகேவா? சோ இதுதான் என்னது? male reproductive system. ஓகே, அதே ஃபிளார்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாமன் இருக்கும். ஓகே, Asia's first vertical lift span. சோ தமிழ்ல மகரந்தம்னு சொல்லுவோமா பிளான்ஸ்ல? ஓகே, Asia's first vertical lift span rail bridge was inaugurated. ஓகே, சோ இந்த ரயில் பிரிட்ஜ் எங்க இனகிரேட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா பாம்பன் பாலம் இருக்கு இல்லையா? ராமேஸ்வரம், தமிழ்நாட்டுல. ஓகே, சோ அங்கதான் என்ன பண்ணிருக்காங்க? இனாகிரேட் பண்ணிருக்காங்க. ஆசியாவின் முதல் செங்குத்து லிப்ட் ஸ்பேன் ரயில் பாலம் திறக்கப்பட்டது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம், தமிழ்நாட்டுல. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The ratio of the mass of hydrogen to the mass of oxygen in water is. ஓகேவா? H2O வாட்டர் இருக்கு இல்லையா? இதுல ஹைட்ரஜன் மற்றும்
ஆக்சிஜனோட நிறை இருக்கு இல்லையா, அதோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜனோட அணுநிறை எத்தனை? ஹைட்ரஜனோட அணுநிறை எத்தனை? அணுநிறை எத்தனை? 1. அட்டாமிக் மாஸ் எத்தனை? ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 1. ஓகே. ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து எத்தனை? ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து எத்தனை? 16. அப்படிதானே? சோ ஆக்சிஜனோட அணுநிறை வந்து 16. இது நமக்கு தெரியும். ஹைட்ரஜனோடது பாத்தீங்கன்னா 1, ஆக்சிஜனோடது பாத்தீங்க அப்படின்னா 16 நமக்கு தெரியும். இங்க எத்தனை இப்போ நீருக்கான அந்த அட்டாமிக் மாஸோட ரேஷியோ கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஹைட்ரஜனுக்கு கண்டுபிடிக்கணும். H2 இருக்கா? ஹைட்ரஜனோட அணுநிறை என்னது? 1. 2 ஹைட்ரஜன் இருக்கா? அப்ப 2 × 1 போட்டுறலாம். ஓகே. ஆக்சிஜனோட அணுநிறை எத்தனை? 16. எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. அப்போ 1 × 16 போட்டுறலாம். இப்போ இந்த ரேஷியோவை சால்வ் பண்ணுங்க. ஒரு டைம் கட் ஆகும், இங்க 8 டைம்ஸ் கட் ஆகும். அப்போ 1:8. இதோட ரேஷியோ எத்தனை? 1:8. 1:8ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே. உங்களுக்கு கிளியரா புரியணுங்கிறதுக்காக தான் இங்க டீடைலா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபைனலா சால்வ் பண்ணும்போது ஆன்சர் பாத்தீங்கன்னா 1:8 தான் வரும். புரியுதா? ஹைட்ரஜனோட ஒரு H2Oங்கிறது என்னது? வாட்டர். இதுல ஹைட்ரஜனோட அணுநிறைக்கும் ஆக்சிஜனோட நிறைக்கும் உள்ள ரேஷியோ என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஒரு ஹைட்ரஜனோட அணுநிறை 1 நமக்கு தெரியும். அதனால 2 × 1 போட்டாச்சு. இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 2 × 1. ஆக்சிஜனோட அணுநிறை 16 தெரியும். ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்கிறதுனால 1 × 16ங்கும் போது 16 வரும். இத ரேஷியோவா மாத்தும் போது 2 ரெண்டாம் வாய்ப்பாடுல கட் ஆகும். 1 2 8 2 16. சோ 1:8. இதுதான் ஆன்சர். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிளமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ பிளமிங்கோட வலதுகை விதி. ஓகே. வலதுகை விதியில பாத்தீங்க அப்படின்னா இதுல நடுவிரல் வந்து எதை குறிக்கும்? நடுவிரல் தான் எக்ஸாம்லயும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நடுவிரல்ங்கிறது எதை குறிக்கும்? இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட். ஓகேவா? சோ இது எதை குறிக்கும்? மின்சாரம் பாயக்கூடிய அந்த இதை குறிக்கும். ஓகே. ஆள்காட்டி விரல் வந்து எதை குறிக்கும்? ஆள்காட்டி விரல்னா என்ன சொல்லுவோம்? 4 ஃபிங்கர்னு சொல்லுவோமா இங்கிலீஷ்ல? 4 ஃபிங்கர் வந்து எதை குறிக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட குறிக்கும். கட்டை விரல் தம்ப். ஓகே. சோ தம்ப் ஃபிங்கர் வந்து எதை குறிக்கும்? த்ரஸ்ட் ஆர் மோஷனை குறிக்கும். இதுதான் என்னது? பிளம்பிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல். உங்களுக்கு எக்ஸாம்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா மிடில் ஃபிங்கர் வந்து எதை இண்டிகேட் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க? டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட், டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட். ஓகே. இதுதான் எது? மிடில் ஃபிங்கர் வந்து இது பண்ணும், டினோட் பண்ணும். ஓகேவா? சோ ஒவ்வொரு ஃபிங்கரும் எதை டினோட் பண்ணுங்கிறத படிச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து ஃபைண்ட் த ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ்ட் இன் a resistance of 20 ohm when 5 ampere current flows through it for 10 minutes. ஓகேவா? ஹீட் எனர்ஜி எவ்வளோ? சோ ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 ஓம்னு கொடுத்துட்டாங்க. கரண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ஆம்பியர்னு கொடுத்துட்டாங்க. டைம் வந்து நமக்கு 10 நிமிஷம்னு கொடுத்துட்டாங்க. நிமிஷமா நம்ம என்னவா மாத்திக்கணும்? செகண்ட்ஸா மாத்திக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை? 60 செகண்ட். அப்ப 10 நிமிஷத்துக்கு 10 × 60ங்கும் போது 600 செகண்ட்னு மாத்திக்கலாம். அப்ப ஹீட் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன? ஹீட்டுக்கு I² RT நமக்கு தெரியும். ஓகே. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? H = I². I வந்து எவ்வளவு? 5 × R வந்து எவ்வளவு? 20. டைம் வந்து எவ்வளவு? 600. எல்லாமே உங்களுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சயின்ஸ்ல நான் பிசிக்ஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன். அப்ப ஹீட் எனர்ஜி = 5² வந்து 25. இந்த 20 அப்படி எழுதிக்கலாம், 600 அப்படி எழுதிக்கலாம். சோ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 25 6 2 12. சோ இன்னொரு ஸ்டெப் வேணாலும் எழுதுவோம். 25 × 6 2 12. சோ இங்க எத்தனை இருக்கு? 3 0 இருக்கா? சோ 3 0வையும் எழுதிக்கலாம். ஓகே. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 25 × 12 உங்களுக்கு என்ன வரும்? 25 × 12 300 வரும். அப்படிதானே? 25 12 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 300. 25 10 250. அதுக்கப்புறம் ஒரு 2 இருக்கு. 250 + 50 300. சோ 300. இங்க ஒரு 3 0 இருக்கா? சோ அந்த 3 0வையும் போட்டுறலாம். ஆன்சர் என்ன வருது? 3 lakh ஜூல்னு வருது. உங்களுக்கு ஆப்ஷன்ல 3 lakh ஜூல்னு வச்சிருந்தாலும் கரெக்ட் தான். அப்படி இல்லைன்னா இதை எப்படி மாத்திருப்பாங்கன்னா இந்த 3 0 இருக்கா? 000 இருந்தாலே அதை நாம என்ன சொல்லுவோம்? கேன்னு சொல்லுவோம். அப்படிதானே? கே கிலோ அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதை எப்படி எழுதலாம்? 300. இந்த 3 0க்கு பதிலா கே போட்டுட்டு இந்த ஜே அப்படி எழுதிடலாம். 300 கிலோ ஜூல்னு எழுதிடலாம். உங்களுக்கு இன்னைக்கு ஆப்ஷன்ல 3 லேக்னு இருந்தாலும் கரெக்ட் தான். 3 lakh ஜூல்னு இருந்தாலும் கரெக்ட் தான். இல்ல அதை 300 கிலோ ஜூல்னு மாத்தி இருந்தாலும் கரெக்ட் தான். ஓகேவா? சோ கரெக்டா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்லயும் சிலபஸ் கவர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் சூப்பரா பண்ணிருக்கலாம். சோ முந்தின ஷிப்ட்ல உள்ளது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய NTPC படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட் இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க. Who is the 11th chairman of SEBI? NTPC ல கேட்ட क्वेश्चन. அகைன் குரூப் D க்கும் வந்திருக்கு. 11th chairman of SEBI யாரு? துஹின் காந்த பாண்டே. ஓகேவா? 11th chairman of SEBI வந்து யாரு? துஹின் காந்த பாண்டே. ஓகேவா? செபியோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே.
சோ இது என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சர்க்கியூட் டயக்ராம். உங்களுக்கு டயக்ராம்ல எக்ஸாம்ல கொடுக்கல. ஓகேவா? டயக்ராம் கொடுக்கல. இது ஜஸ்ட் புரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து டயக்ராம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு சர்க்கியூட் டயக்ராம்ல ஜிக்ஸாக்னா யாரு? இப்படி போறதுதான் என்னது? ஜிக்ஸாக். இப்படி ஜிக்ஸாக்கா ஒரு லைன் போகுது இல்லையா? அதோட பேர் என்ன? அதோட நேம் என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு சர்க்கியூட் சிக்ஸாக்கா யாரு போறா? இதுதான் ஜிக்ஸாக்கா போகுது. ஜிக்ஸாக்னா இந்த மாதிரி போறது, ஜிக்ஸாக்கா போறது. அப்ப ஜிக்ஸாக்கா யாரு போயிருக்கா? ரெசிஸ்டர், மின் தடை. ஓகே, அப்ப மின் தடையை தான் நாம என்ன சொல்லுவோம்? அதுதான் எப்படி வரைவோம்? ஜிக்ஸாக்கா வரைவோம். ஓகேவா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கியூட்ல ஜிக்ஸாக்கா ஏதாவது வரைஞ்சிருந்தோம் அப்படின்னா அது பேர் என்னது? மின் தடை இல்லனா ரெசிஸ்டர். Where will the World Economic Forum meet in January 2025? Okay, January 2025ல World Economic Forumத்தோட annual meeting வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. Davos, Switzerland. Okay, which of the following is required by plants in large quantities? Okay, தாவரங்களுக்கு எந்த சத்து வந்து அதிக அளவுல தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ். ஓகேவா? தாவரங்களுக்கு அதிக அளவுல தேவைப்படக்கூடிய ஒரு கனிம பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம். அது ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ். மொத்தம் 17 வகையான ஊட்டச்சத்துக்கள் வந்து தாவரங்களுக்கு தேவைப்படுது. என்ன அப்படின்னா ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சல்பர், கால்சியம், மெக்னீசியம், மாங்கனீஸ், ஆக்சிஜன், குளோரின், போரான், இரும்பு, செம்பு, மாலிப்டினம், நிக்கல், துத்தநாகம் எல்லாத்தோட குறியீடும் பாத்துக்கோங்க. இங்க நமக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பாஸ்பரஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க இந்த 17 இதுல. அதனால பாஸ்பரஸ் கரெக்ட்னு சொல்லிடலாம். உங்களுக்கு பாஸ்பரஸ் இன்னைக்கு ஆப்ஷன்ல இருந்திருந்தாலும் கரெக்ட் தான், இல்ல இந்த 17 இதுல வேற ஏதாவது ஒண்ணு கொடுத்திருந்தாலும் கரெக்ட் தான். ஓகே, இது தாவரங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஊட்டச்சத்து. அக்கார்டிங் டு த RBI ரெகுலேஷன், வாட் இஸ் த மினிமம் ஏஜ்? இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். A child must have completed to open and operate saving பேங்க் அக்கௌண்ட் இண்டிபெண்டன்ட்லி. ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகளின்படி ஒரு குழந்தை சேமிப்பு வங்கி கணக்கை திறந்து இயக்க குறைந்தபட்ச வயது என்ன? ஓகே, ஒரு சின்ன பாப்பா இருக்கு அப்படின்னா அவங்க எத்தனை வயசுல அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 வயசு. ஓகே, 10 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து என்ன பண்ணலாம்? ஓபன் பண்ணலாம். ஓகே, அடுத்து பாருங்க, ராஜீவ் காந்தி வேன் சம்வர்தன் யோஜனா இஸ் a ஸ்டேட் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ். ராஜீவ் காந்தி வேன் சம்வர்தன் யோஜனா எந்த ஸ்டேட்ல கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஹிமாச்சல் பிரதேசத்துல. லோக்பால் டே எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஜனவரி 16. ஓகே, லோக்பால் டே எப்போ? ஜனவரி 16. ஓகே, அடுத்து பாருங்க, the nerve ending at the ends of neurons are called என்ன சொல்லுவோம்? axon terminals இல்லனா nerve terminals. நியூரானின் முடிவில் உள்ள நரம்பு முடிவுகள், நியூரானோட முடிவில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு முடிவுகள் வந்து நாம என்ன சொல்லுவோம்? ஆக்சான் முனையங்கள், அப்படி இல்லனா நரம்பு முனையங்கள்னு சொல்லுவோம். ஓகே, ஏரோ இந்தியா ஏர் ஷோ இஸ் ஹெல்ட் இன். ஓகே, ஏரோ இந்தியா ஏர் ஷோ எங்க நடந்துச்சுன்னா பெங்களூர்ல. எப்போ அப்படின்னா பிப்ரவரியில. On May 3, 2025, DRDO successfully conducted the first flight test of its stratospheric airship platform in dash. எங்க டெஸ்ட் பண்ணிருக்காங்க? மத்திய பிரதேசத்துல. ஓகேவா? சோ இதுதான் உங்களுக்கு டிசம்பர் 1ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி நாம பார்ட் 1ல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் நடக்கு. 3 ஷிஃப்ட்ங்கும் போது பாத்தீங்கன்னா மேக்ஸ், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் சேர்க்கும் போது நமக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும்? கிட்டத்தட்ட நமக்கு வந்து சோ ஒரு ஷிஃப்ட்லயே பாத்தீங்கன்னா 25 + 20 45 வரும். அப்போ 3 ஷிஃப்ட்ங்கும் போது நமக்கு 100 கொஸ்டினுக்கு மேல வரும். சோ ஒரே வீடியோலயே அந்த 100 கொஸ்டின் நமக்கு கிடைக்கிற அந்த 100 கொஸ்டினையும் ஒரே வீடியோலயே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு தான் உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2ன்னு போட்டு நான் வந்து கொடுத்திருக்கேன். அதனால நீங்க வந்து ஒரு டேட் இருக்கு அப்படின்னா அதுல 2 பார்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நான் தனியா ஒரு பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுறேன். கரெக்டா அந்த பிளேலிஸ்ட்ல ஒவ்வொரு டேட் வைஸா உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். அதையும் கரெக்டா பாத்துக்கோங்க. இதோட PDF எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள போனீங்க அப்படின்னா இதுக்கான PDF நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி கடைசி 6 மாசத்துக்கான கரண்ட் அஃபேர் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் CA PDF கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து நான் சொல்லிட்டேன் 399. இதோட ஆக்சுவல் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 599. நம்ம வந்து எல்லா கோர்ஸுக்குமே ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறதுனால இதோட ஃபீஸ் வந்து 399 இருக்கு. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ், அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச், இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஆஃபர் வந்து நாளைக்கு 3/12/2025 நாளைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. நான் இப்பதான் மேம் ரயில்வேக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், SSCக்கு அப்ளை பண்ணிருக்கேன், எனக்கு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும், மெட்டீரியல்ஸ் வேணும், கிளாஸஸ், கைடன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வேணும், நான் பிளாங்கா இருக்கேன், நான் ஹவுஸ் ஒய்ஃப், நான் வந்து பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு பெஸ்டான கிளாஸஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க.
கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே ஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரு டைம் தான் நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ண போறீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் குடுத்துருவோம். வெறுமனே ரயில்வேக்கு மட்டும் இல்ல, எஸ்எஸ்சிக்கு மட்டும் இல்லாம எல்லா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி இதுல கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகே. அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேர் இது எல்லாத்தோட ஃபீஸுமே 399 தான். கரண்ட் அஃபேர்க்குலாம் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் குடுத்துருவோம். நீங்க நியூஸ் பேப்பர் எதுவுமே படிக்க வேண்டாம். ஸோ ஆஃபர் வந்து நாளைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு எந்த கோர்ஸ் ஜாயின் பண்றீங்களோ மெசேஜ் அனுப்புங்க. ஆல் இன் ஒன் அப்படின்னா ஆல் இன் ஒன்னு மெசேஜ் அனுப்புங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டி டெஸ்ட் அப்படின்னா குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ நீங்க ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல ஃபீஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் டீமுக்கு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கொடுக்குற ஜிபே நம்பருக்கு நீங்க ஆஃபர் பிரைஸை பேமெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. வாய்ப்புகள் கிடைக்கும் போது அந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்பவே எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க. அடுத்தடுத்த எக்ஸாம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகே. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.